காம்படிஷன் எனக்கும் இறையனுக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி என்னென்னா குக்கிங்லே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்கிறோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா எக் பெப்பர் ஆம்லெட். நான் வந்து பன்னீர் 65 பண்ண போகிறேன். பன்னீர் 65 பண்ண போகிறோம். ஓகே கைஸ், செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல. Let's start it. Oh my god! Wow! ரொம்ப டெடிகேட்டட் பர்சனுங்க. சேலஞ்ச் ஆரம்பித்த உடனே ஆரம்பிச்சிட்டான் செய்ய. வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். இந்த நாளைக்கு ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக காரணம் அது கிடையாது, வீட்டில் கத்தி ஒன்று தான் இருக்குது, அதனால் அவனை ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் வந்து செகண்ட் பண்ணேன். ஃபுல் பன்னீரையும் செய்கிற அளவுக்கு தலைவன் செஃப்பு தான். சரி அவ்வளோதாங்களா? ஆரம்பத்திலே தின்ன ஆரம்பிச்சிட்டான். இவன் எங்கேருந்து செய்ய போகிறான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தலைவன் வந்து இப்போ யூடியூப் பார்க்க போகிறான். ரெசிபியை பாதியிலே மறந்துட்டான் போல இருக்கு. என்ன செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு மூளைலாம் இல்லை. நீ காப்பிரைட் அடிச்சிட போகிறாங்கடா. இன்னும் இருக்குது. இதை வந்து ஒரு 20 minutes கிட்ட இதில் வைக்கணும். அதுக்கு ஏதோ இங்கிலீஷ் வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேரினேட். அது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து காய்கறி நறுக்க போகிறோம். அது கழுவி தான். இவன் பாருங்க, இந்தியன் ஸ்டைல்னாலே நம்ம வந்து ஒரு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணுவோம். எடுத்தோடனே மசாலாவை போட்டு வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கிடையாது, வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் எனக்கு போதும்ட்டாங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இந்த நாய் தான் பீட்சா தின்னும், பர்கர் தின்னும் வெளில வரும். அப்புறம் சரி கைஸ், ஆக்சுவலாக டிஷ்ஷு பேர் வந்து பன்னீர் 65 கிடையாது, பன்னீர் பாப்கார்ன். ஓகே, டிஷ்ஷு பேர் கூட தெரியாமல் குக்கிங் காம்படிஷன் ஒன்று வச்சு இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வைக்கிறது தான் கைஸ் பேர். அப்போ பன்னீர் 65 இருக்கட்டுமே. என் பன்னீர் புஸ்தான் வைக்கிறா. இந்தாண்டா லியோ. பாலா கோட்டை நான் தாண்டா பிலிப்ஸு. தாண்டா பிலிப்ஸு. நாங்களாம் நம்ம இஷ்டம் சமையல். அப்படின்னா அளவே பார்க்க மாட்டோம், சும்மா போடு மாப்பிள்ள கரம் மசாலாவா போடு, பாஸ்தா மிக்ஸா போடு. ப்ராசஸ் பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. குகை, மரங்கள், மழைக்காடு. மிளகாய் தூள், சுத்தமான மிளகாய் தூள். நிறைய போட்டோம் போல. நாளைக்கு இறையன் தான் பிடிக்கும். இதை சாப்பிடுவோம். நான் தான் சாப்பிடணும்ல. எல்லாம் தம்பி 2 முட்டை போடுவேன், 2மே உனக்கு கிடையாது, எனக்கு ஒன்று. அப்போ அதுலேயும் பாதி எனக்கு. மஞ்சத்தூள், செக்கில் ஆட்டினா சுத்தமான மஞ்சத்தூளா? இது வந்து ரெடிமேட் மஞ்சத்தூள். உப்பு,
ஏன் வாய் ஏதாவது வந்துடும் போகுது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம இஷ்டம் சமையல் தான். அதனால் கொஞ்சோண்டு ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுக்கலாம். என்னமோ சாரி இந்தியன் ஸ்டைலு வெங்காயம். இது வந்து மிக்ஸ் வீட்டில் சும்மா கிடக்குன்னு எடுத்து போடுறேன். வீட்டில் சும்மா வச்சுருக்கான் சித்து. எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ தெரியாமல் அதிகமாக போட்டோம். தெரியாமலாம் இல்லை, அவன் தெரிஞ்சதை எல்லாம் பண்ணுறான். டேய் நாளைக்கு என் கக்கூசை கழுவ ரெடியாக இருந்துக்கோ. கைஸ் கலரே பாருங்க வேற லெவலில் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வேலையெல்லாம் முடிய போட்டு அதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு வேலை செய்ய போகிறானா? இல்லைங்க, ட்ரிங்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இதை சாப்பிட்றதே எனக்கு உயிரை என் உயிர் கொலை தான் போகுது. இன்னைக்கு வாய ரொம்ப கொள்ளாது. மீண்டும் ஆள் ஒரு பிறகு பள்ளி பருவத்தில் கூட உன் பிறருடன் நீ தண்ணி அதிகமாக ஹெர்ப்ஸ் இதெல்லாம் போட்டேன். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இல்லை வந்து வேற வேற லெவலா. இப்போ சாகசத்துக்கு ரெடியாக இருக்காரு. ஏதோ கொலை பண்ண போகிறோமா? போடலாமா? போடுப்பா, போடலாமான்னு அங்கே பாருங்க. ஏய் சமாளே 4 நாளாகவே ஃபஸ்ட்டு போடுவோம், 5 போடுவோம். நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான். தான் என்ன இது? சாரி ஜித்துக்கா குமுதா. இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். கைஸ் முட்டை போட்டாச்சு. நம்ம டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ரேட்டிங்லாம் வந்து அவங்கள தான் பண்ணோம். ஐ சார்ரா இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணோன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் தெரியாதவங்களுக்கு பார்க்குறவனுக்கு தெரியும். நான் செய்கிற டிஷ்ஷை அவன் டேஸ்ட் பண்ணுவான், அவன் செய்கிற டிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ணுவேன். இப்படி தான் இருக்க போகுது. பாவக்காய் இதான் நான் சாப்பிட போகிறேன்னு நினச்சல எனக்கு பெருமையாக இருக்கு. முட்டை வந்து நான் நினச்ச மாதிரி வரல, ஆனால் பரவாயில்ல. சாப்பிட போகிறது நான் தானே. சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே கைஸ், டேஸ்டிங் டைம். இப்போ நம்மளோட டிஷ் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பெப்பர் எக் மசாலா. நல்லா இருக்கு. இந்த ஆனியன் தக்காளிலாம் லைட்டாக அந்த கறின டேஸ்ட் இருக்குது, லைட்டாக இருக்குது. Oh God, it's so good. So good. எனக்கு ஒரு 8 தருவேன் டெஃபினெட்லி. காரு தானா? ஸ்பைஸ் இருக்கு. தலைவர் தான் சாப்பாட்டு ராமன் ஆச்சு. எவ்வளோ ஸ்பைஸ் வேணால் சாப்பிடுவார். இதுதான் நம்ம எடுத்து வைக்க போகிற காமி. முன்னாடி வந்து காமி. ஃபஸ்ட்டு கேமரா காமிச்சிட்டு அப்புறம் நல்லாக்கா. காய்ஸ் இப்போ ஜித்து டைம். பார்க்கவே ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. காமி ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, இந்த பக்கம் ஓட்டிக்கணும். உள்ள செமையாக வந்திருக்கு.
ஃபோக்கஸ் ஆக முடியுது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு மாதிரி, மற்றபடி ஓகே ஓகே செம்மையாக இருக்குது. வாங்க இப்போ ரெண்டுத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். 10க்கு 9 கொடுக்கலாம். நன்றி. கிளியர்லி அது ஒரு எக் மசாலா கைஸ். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் கொடுத்த ரேட்டிங்கோட அதிகமாகவும் இருக்கலாம். காரிச்சு டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் இல்லை. மேபி இது ரெண்டுத்துல எதுவுமே வின்னிங் லூஸும் கிடையாது, ரெண்டுமே வேற லெவல். பெட்டராக இருக்கு. தேங்க்யூ கைஸ். இப்போ நாக் அவுட் பண்ணுற டைம். பாய் சொல்லிடு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் see you, டாடா, பை. பாய்.